டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டிவிசிபிலிட்டி ரூல், அதாவது வகுப்படும் தன்மை. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு சார் இந்த டாபிக் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மில் ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த ரூலை பேஸ் பண்ணி ஒரு சில சம் சால்வ் பண்ணுவோம். அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன்லையும் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே மட்டும்தான் தேவைப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விதி தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் வேகமாக அந்த கொஷினை மூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த இது தேவைப்படுது. சார் நான் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, நாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இதெல்லாம் ரெண்டாம் வாய்ப்பில் டிவைட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு பேசிக் தான். ஸோ 2 டேபிளில் ரெண்டாம் வாய்ப்பில் ஏதோ டிவைட் ஆகும் பார்த்தோன்னா, ஸோ கடைசி ஸோ அந்த நம்பர் பார்த்தோன்னா ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஈவன் நம்பராக இருக்கணும், அல்லது வேறு என்னவாக இருக்கணும், 0வில் முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்படி முடிஞ்சிருந்தால் அந்த நம்பரை பார்த்தோன்னா 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், அடுத்த டேபிள் பாருங்கள். ஸோ தேர்ட் டேபிள். ஸோ மூன்றாம் வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா சம் ஆஃப் டிஜிட்டு. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டு உடைய கூடுதல் எப்படி இருக்கும்னா, ஸோ பாருங்கள், எழுதிக்கங்க. சம் ஆஃப் டிஜிட்ஸு. ஓகேங்களா? அந்த டிஜிட்ஸ் பார்த்திங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா, ஓகேங்களா, நீங்கள் எத்தனை ஒரு 6-7 டிஜிட்டில் ஒரு இது இருக்குது, அதை நீங்கள் கூட்டினீங்கன்னா அது 3 மடங்காக வந்துச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நான் 4 3 2 எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். இதை பார்த்தோன்னே எப்படி சார் 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்கள். டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் என்ன வருது, ஆட் பண்ணால் 9 வருது. ஸோ 9 பார்த்திங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? 3 மடங்காக வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி 3 மடங்காக வந்துச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். பாருங்கள், இது 3ஆல் டிவைட் ஆகும். வேறு என்ன சார் எடுக்குது, நீங்கள் எத்தனை டிஜிட் வேணாலும் இருக்கட்டும், 10 டிஜிட் கூட இருக்கட்டும், நம்மளுக்கு அது மேட்டரே கிடையாது. ஸோ ஆட் பண்ணால் 3 மடங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஆட் பண்ணி 3 மடங்காக வந்துச்சுன்னா அது 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 0 4 1 2. ஸோ இந்த நம்பர் பாருங்கள், இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். பாருங்கள், ஆட் பண்ண எவ்வளோ வருது, 9 10 + 2 12. ஸோ ஓகேங்களா, 12 வருது. 12 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். இந்த மாதிரி பார்த்தோன்னே 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விதி தெரிஞ்சுதான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்களேன், 4 டேபிள். ஸோ 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆல் டிவைட் ஆகிறதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை டிஜிட் வேணாலும் இருக்கிற போது, ஸோ லாஸ்ட்டு 2 டிஜிட். ஓகேங்களா? கடைசி 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா, கடைசி 2 டிஜிட் கடைசி 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகணும். இல்லைன்னா 2 0வில் முடிஞ்சிருக்கணும். கடைசி 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இல்லை கடைசி 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா 0வில் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெருசு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, இது 4ஆல் டிவைட் ஆகுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை பார்க்கணும், லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் பார்க்கணும். இந்த 2 டிஜிட்டை மட்டும் பார்க்கணும். இந்த 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 4ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேங்களா? இல்லை சப்போஸ் இன்னும் 2 0 வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தம் 8 டிஜிட் இருக்குது. 8 டிஜிட்டில் இது 4ஆல் டிவைட் ஆகும்னா கடைசி பாருங்கள் 2ஆல் முடிஞ்சிருக்கு. ஸோ சாரி 2 0வில் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்படி 2 0வில் முடிஞ்சாலும் அந்த நம்பர் பார்த்தோன்னா 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இது சைடில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா
4க்கான வகுப்படும் விதி. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், 5 டேபிள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ 5க்கான வகுப்படும் விதி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து 0, கண்டிப்பாக 0ல் இருக்கணும். ஓகேங்களா. லாஸ்ட் டிஜிட் 0 இருக்கணும், இல்லை 5ல் முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. இப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. 0ல் முடிஞ்சுங்களா 5ல் முடிஞ்சுன்னா அந்த நம்பர் வந்து 5ஆல் டிவைட் ஆகும்னு தெரியும். வேறு 6 எடுத்துக்கோங்க. 6க்கான விதி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, விதி எண் வந்து 2க்கான விதியும் அண்டு 3க்கான விதியும். ஸோ இது 2ஆம் வாய்ப்பாலையும் 3ஆம் வாய்ப்பாலையும் அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகிடுச்சுன்னா அந்த நம்பர் 6ஆம் வாய்ப்பாலையும் டிவைட் ஆகணும்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அப்போ 2ஆம் வாய்ப்புக்கான விதி ப்ளஸ்ஸு 3ஆம் வாய்ப்பாடுக்கான விதி, இது 2ஆல் அந்த நம்பர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுங்க. விதியின் 2 மற்றும் 3 வந்து பூர்த்தி செய்யணும். பூர்த்தி செஞ்சுன்னா அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6ஆல் டிவைடு. டேரெக்டாக கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ 2க்கான விதினா லாஸ்ட்டில் வந்து இரட்டைப்படை என்ன இருக்குன்னா இல்லை 0 இருக்கும். ஓகே, 2ஆல் விதி வகுப்படுது. அடுத்து வந்து 3ஆல் பார்க்குறீங்க. ஸோ சம் ஆஃப் டிஜிட் வந்து 3 மடங்காக வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல் வரும். அப்போ இது 2 விதியும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுன்னா 6ஆல் கண்ணை மூடிட்டு வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா. தாராளமாக டிவைட் ஆகும். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படி பார்த்தா ஒரு 4-5 டிஜிட்டு இல்லை 6 டிஜிட்டு இல்லை 5 டிஜிட் அப்படி போச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்போ வந்து இந்த விதி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 7க்கான விதி பாருங்கள். எப்போ 7ஆலலாம் டிவைட் ஆகும் ஒரு எண் அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து எதுக்கு சார் அந்த விதியெல்லாம் பார்த்துட்டு 7க்கான விதி எதுக்கு பார்த்துக்கிட்டு டேரெக்டாக நம்ம 7ஆல் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஏன்னா அந்த 7க்கான விதி வந்து அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் இருந்தாலும் சொல்லிடுறேன். யூனிட் டிஜிட். ஸோ யூனிட் டிஜிட்னா வேறு ஒன்றும் கடைசி டிஜிட். ஓகேங்களா. கடைசி டிஜிட் வந்து யூனிட் டிஜிட்னா வேறு ஒன்றும் கடைசி டிஜிட். எழுதிக்கிறவங்க எழுதிங்க. யூனிட் டிஜிட்னா கடைசி டிஜிட். ஓகேங்களா. ஸோ கடைசி டிஜிட் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி, ஓகேங்களா, ரிமைனிங் நம்பரோடு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 294 இருக்குது. இந்த நம்பர் இருக்குது. இது நான் யூனிட் டிஜிட்னா என்ன சொன்னேன், கடைசி எண். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும், 8 வருங்களா. 8 வந்து பார்த்தோன்னா அந்த யூனிட் டிஜிட் முன்னாடி வந்து அந்த 8 போடணும். மல்டிப்ளை பண்ணி வரதான் யூனிட் டிஜிட் முன்னாடி இருக்கிற நம்பரில் வந்து போடணும். பாருங்க, முன்னாடி இருக்கிற நம்பருக்கு நேரில் போட்டேன். இதை வந்து என்ன பண்ணால் மைனஸ் பண்ணணும். ஸோ இது சின்ன நம்பர் நீங்களே வந்து 7ஆம் வாய்ப்பில் டேரெக்டாக அடிக்கும்போது தான் பார்க்கலாம். ஒருவேளை ஏதாவது 4-5 டிஜிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ வந்து நீங்கள் பார்க்கணும். நான் இது புரியுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. மைனஸ் பண்ணால் வந்து 29ல் இப்போ இது போயிடுச்சு. ஓகேங்களா. இது வந்து யூனிட் டிஜிட். இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிறது 29ல் 8 போச்சுன்னா 21. ஸோ 21 பாருங்கள் 7ஆம் வாய்ப்பெல்லாம் டிவைட் ஆகுது. அப்போ அந்த ஹோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வாய்ப்பெல்லாம் டிவைட் ஆகும். ஓகேங்களா. வேறு என்ன இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். வேறு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ 6293. ஓகேங்களா. இதில் எது யூனிட் டிஜிட்டு, ஸோ இதுதான் யூனிட். 4 டிஜிட்டில் இருக்குது. இதுதான் யூனிட் டிஜிட்டு. இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும், ஸோ 6 வரும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம மறந்துடணும். ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ண நம்பரை மறந்துடணும். 6 வருதுங்களா. ஸோ 6 போட்டேன். மைனஸ் பண்ண என்ன வருது பாருங்கள், மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 623 வருதுங்களா. அகைன் வந்து பார்த்தோன்னா இந்த யூனிட் டிஜிட்டை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், லாஸ்ட் டிஜிட்டை. ஓகேங்களா. பாருங்கள், அகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும், ஸோ 6 வரும். நான் 6 வந்து இங்கே போட்டுடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர் மறந்துடணும். எவ்வளோ வரும், ஸோ 56 வருதுங்களா. ஸோ 56 பாருங்கள் 7ஆம் வாய்ப்பால் டிவைட் ஆகுது. ஸோ 56 7ஆம் வாய்ப்பு டிவைட் ஆகுதுன்னா அப்போ ஹோல் நம்பர் 7ஆம் வாய்ப்பால் டிவைட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது புரியுறதுக்காக உங்களுக்கு ஸ்லோவாக சொல்கிறேன். நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஓகேங்களா. இது 7க்கான விதி. அடுத்து எண் 8க்கான விதி என்ன பாருங்கள். 8ஆம் வாய்ப்புக்கான விதி ரொம்ப ஈஸி தான். லாஸ்ட்டு 3 டிஜிட். ஓகேங்களா. லாஸ்ட்டு
3 டிஜிட் எப்படி இருக்கணும், 8ஆம் வாய்ப்பால் டிவைட் ஆகணும். ஓகேங்களா, அல்லது 3 ஜீரோவில் முடிஞ்சிருக்கணும். நான் சொல்கிறது புரியுங்களா? ஒரு 5-6 டிஜிட் இருக்குது, அதில் லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் 8ஆல் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஹோல் டிஜிட் வந்து 8ஆம் வாய்ப்பாலில் வந்து டிவைட் ஆகும். இல்லை லாஸ்ட் 3 டிஜிட் ஜீரோவில் முடிஞ்சிருந்தாலும் அந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா 8ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா, ஸோ போருக்கான விதி தான். போருக்கான விதி வந்து எப்படி, லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் 4ஆல் வந்து டிவைட் ஆகும்னு பார்த்தோம். இல்லை 2 ஜீரோ முடிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். இங்கே அப்படியே அடிஷ்னல் ஒரு டிஜிட் ஆட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆல் வந்து டிவைடாக தான் பார்க்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் 4ஆல் கூட செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 4 டிஜிட்டு 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா கூட அந்த 8ஆம் வாய்ப்புலையும் பார்த்தோன்னா அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும் 8ஆல். ஓகேங்களா, அடுத்து வந்து பாருங்கள் 9. 9க்கான விதி ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ சம் ஆஃப் டிஜிட். ஓகேங்களா, சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 9 மடங்காக வரணும். வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா, சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து பார்த்தோன்னா 9 மடங்காக வந்துச்சுன்னா அந்த எண்ணம் வந்து பார்த்தோன்னா 9ஆல் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 306 சாரி 649 இந்த நம்பர் வந்து பார்த்தவொடனே சொல்லிடலாம் 9ஆம் வாய்ப்போட டிவைடடாக இல்லையான்ட்டு. ஒன்றும் இல்லை, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 9 மடங்காக வரணும். பாருங்க 18 வருதுங்களா, ஸோ 18 வந்து 9 மடங்கா, ஸோ 9ஆம் வாய்ப்பால் டிவைட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தவொடனே சொல்லிடலாம். அதுக்காக பாருங்கள் அடுத்து வந்து 10க்கான விதி. 10க்கான விதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 மாதிரி 10 எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லாஸ்ட் டிஜிட்டு ஜீரோவில் முடியணும். லாஸ்ட் டிஜிட்டு ஜீரோவில் முடியணும். ஓகேவா, இதுதான் 10க்கான விதி, எல்லாரும் தெரிஞ்சது தான், பேசிக். அடுத்து 11க்கான பாருங்கள். 11 கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப ஈஸி தான். ஸோ எத்தனை டிஜிட் வேணாலும் கொடுக்கலாம். 11 டிவைட் ஆகுமா ஆகலான்றது பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஓகேங்களா, பாருங்கள் சம் ஆஃப் ஹேட் பொசிஷன், அதாவது ஒற்றைப்படை பொசிஷன். ஓகேங்களா, புரியாதுங்க எழுதிங்க, தமிழில் ஒற்றைப்படை பொசிஷன். அதோடைய நான் சொல்கிறேன் அது எப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பித்தோம். டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் தான். டிஃப்ரென்ஸ்னால் எதில் எது பெரிய எண்ணம் அதில் வந்து கழிச்சு வேண்டி தான். ஒருவேளை நீங்கள் 2வது கூட்டி வர்றது பெருசாக கூட இருக்கலாம், 1வது முதல்ல வர்றது சின்ன நம்பராக கூட இருக்கலாம். அப்படி வரும்போது சார் மைனஸ் இப்போ வேணால் மைனஸில் ஒரு மீன்லாம் சொல்லக்கூடாது. எப்படி வேணாலும் ஒருத்தர் எந்த பெரிய எண்ணம் வந்தாலும் சரி அதில் காமனாக மைனஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்து சம் ஆஃப் ஈவன் பொசிஷன், இரட்டைப்படை எண்களுடைய கூடுதல். ஓகேங்களா, அதை வந்து கூட்டணும். ஈவன் பொசிஷன். ஸோ எழுதிக்குங்க, தெரியாதுங்க எழுதிக்குங்க. ஸோ இப்படி வந்துருச்சு. இது பண்ணிங்கன்னா எப்படி வரணும், இந்த மாதிரி நீ இந்த மாதிரி மைனஸ் பண்ணாலோ இல்லை வந்து என்ன எப்படி வரணும்னா 0 வரணும். 0 வரணும், வந்தால் ஓகே. அல்லது 11 மடங்காக வரணும். எழுதிக்கங்க, மடங்காக வரணும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா அந்த எண் வந்து 11ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ மைனஸ் பண்ணி 0 வந்தாலும் அந்த எண் வந்து 11ஆல் டிவைட் ஆகும். இல்லை 11 மடங்காக வரும். 11 மடங்குனா இப்படி. ஸோ 11, 22, ஸோ 33ன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் பண்ண அந்த மாதிரி வந்தாலும் அந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆல் வந்து டிவைட் ஆகும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4378190 அவ்வளோ பிரச்சனை வராது. சப்போஸ் வந்தாலும் தெரியணும்ல. பாருங்கள், இதுதான் ஒற்றைப்படை எண்களுடைய பொசிஷன். ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா இரட்டைப்படை எண்களுடைய பொசிஷனை வந்து நான் இப்படி மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒற்றைப்படை எண்களுடைய பொசிஷன் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 7 4 11 12 11 12 15.
ஓகே 15 இரட்டைப்படை எண்கள் போச்சு பாருங்கள் 11 20 23 கரெக்டாக கூட்டியிருக்கேண்ணா ஓகே தப்பாக எடுத்துருக்க நம்பரு ஸோ இதுக்கான இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் 1331. ஸோ இது எடுத்துங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிடும். இந்த டிஜிட்டும் வந்து ஆட் பண்ண என்ன வருது? ஸோ 4 - 4 ஸோ 0 வருது. ஸோ இப்படி 0 வந்தாலையும் அந்த நம்பர் வந்து என்ன ஆகும்? 11 வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி எத்தனை டிஜிட் இருந்தாலும் சரி, ஒன்றை விட்டு ஒன்று கூட்டினாங்களா அந்த நம்பர் வந்து 11 டிவைட் ஆகுமா ஆகாதான்றதை நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 12. ஸோ 12க்கான விதி அது என்னன்னு பார்த்தோன்னா ஒன்றும் கிடையாது. 6 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ அந்த விதி 3 4 வந்து பூர்த்தி செஞ்சோன்னா அந்த நம்பர் 12ஆல் டிவைட் ஆகணும் அர்த்தம். ஸோ 3க்கான விதி நம்ம தெரியும். ஸோ சம் ஆஃப் டிஜிட்டை கூட்டினா அது 3 மடங்காக வச்சோன்னா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 4 தெரியும். லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த 2 விதியும் பூர்த்தி ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் 12ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுதான் விதி. ஸோ இதை பார்த்துக்குங்க. அடுத்து விதி 13. விதி 13 வந்து பார்த்தா ஒரு 7 டேபிள் மாதிரியே தான். ஸோ கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணிடலாம். ரொம்ப பெரிய எண்ணுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான விதி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, லாஸ்ட் டிஜிட் வந்து யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம், இல்லை லாஸ்ட் டிஜிட்னு சொல்லலாம். லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தோன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 4ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது நான் வந்து சொல்கிறேன். 4ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 143 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 143 இருக்குது. இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4ஆல் மல்டிப்ளை பண்ண வந்து எவ்வளோ வருது? 12 வருதா? 12. இதை என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான். ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 26 வருது. 26 13ஆல் டிவைட் ஆகுதா? டிவைட் ஆகுது. அப்போ ஹோல் நம்பர் 13ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்படி வந்து கண்டுபிடிக்கலாம். இது சின்ன நம்பர்னால நீங்கள் டேரெக்டாகவே வந்து 14 டிவைட் ஆதால் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை 4-5 டிஜிட்டில் வந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக அந்த மெத்தட். ஸோ இதையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? அங்கே 7 டேபிள் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுவோம். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணி அப்படியே போகிறோம். ஒருவேளை 4-5 டிஜிட் வந்துச்சுன்னா அப்படியே அடுத்த நம்பர் இங்கே வர்ற நம்பரை வந்து ஒருவேளை 4 நம்பரில் வந்து வந்துருந்துச்சுன்னா திருப்பி லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து அந்த டிஜிட்டுக்கு முன்னாடி டிஜிட்டில் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த நம்பர் 13ஆல் டிவைட் ஆகாதான் செக் பண்ணோம். இப்படியே போவோம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு போக வேண்டாம். சின்ன நம்பர்னால் டேரெக்டாக 13ஆல் டிவைட் ஆகாதான்னு பார்த்துங்க. பெருசாக போச்சுன்னா அந்த மாதிரி விதி வந்து யூஸ் பண்ணி பார்த்துங்க. ஸோ 14க்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடுக்கான விதி மற்றும் 7ஆம் வாய்ப்பாடுக்கான விதி. ஸோ இந்த 2 விதியும் வந்து பூர்த்தி ஆச்சுன்னா அந்த எண் வந்து 14ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 2க்கும் 7க்கும் நாம் பார்த்துட்டோம். ஸோ அதை வச்சு பார்த்துக்கலாம். அடுத்து 15க்கான விதி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ விதி 3,5 வந்து ஃபில்ஃபில் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் வாய்ப்பாடில் வந்து டிவைட் ஆகணும் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 3க்கான விதி தெரியும். ஸோ சம் ஆஃப் டிஜிட் ஆட் பண்ணி அது 3ஆல் டிவைட் ஆகணும். இல்லை லாஸ்ட் டிஜிட் வந்து 5ல் முடிஞ்சிருக்கணும், இல்லை 0ல் முடிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி முடிஞ்சுன்னா அந்த நம்பர் வந்து 15ஆலும் டிவைட் ஆகணும் அர்த்தம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 45 எடுத்துக்கங்களேன். ஸோ என்ன அது? ஸோ 3ஆல் டிவைட் ஆகுதுங்களா? கூட்டினா ஆட் பண்ணால் 9 வருது. ஓகே, 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ கடைசியில் வந்து 5ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 15ஆம் வாய்ப்பால் டிவைட் ஆகணும் அர்த்தம். ஓகேங்களா? பார்த்தா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள் 16. ஸோ 16க்கான விதி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் 4, 8, 12 மாதிரி தான். லாஸ்ட்டு 4 டிஜிட்டு ஸோ 4ஆல் டிவைட் ஆகணும். ஓகேங்களா? அல்லது அவ்வளோ. ஸோ லாஸ்ட் 4 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகும். டிவைட் ஆகிடுச்சுன்னா
அந்த ஹோல் நம்பரை வந்து 16ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அங்கே பாருங்கள் 3 4 1 9 2 0. ஓகேங்களா? அப்போ இந்த 4 டிஜிட் வந்து 4ஆல் டிவைடாக தான் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா நான் டிவைட் ஆகிடுச்சுன்னா அந்த நம்பர் ஹோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். பாருங்கள். ஸோ 4 16 மிச்சம் 3 8 32 0 அப்படி வந்துடும். ஓகேங்களா? அப்போ டெசிமல் எல்லாம் 0 டிவைட் ஆகுது அப்படின்னா அப்போ ஹோல் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு என்ன இருக்குது? 17. ஸோ 17 19 இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுற டைப் தான். ஓகேங்களா? ஸோ 17 பாருங்கள், சேம் 13 மாதிரியே தான் வரும். இது எந்த நம்பரில் வந்து டிவைட் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தோன்னா 5ஆல் டிவைட் பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும் 5ஆல். லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தோன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணி வர்ற மாதிரி தான் விதி. பாருங்கள், நான் இந்த நம்பர் 1904 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? விதிப்படி என்னது, லாஸ்ட்டு டிஜிட்டை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது? 20 வருது. ஸோ இந்த அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரை நம்ம மறந்துடுறோம்னு சொல்லியிருக்கோம். மறந்துடுங்க. அப்போ 20னா அடுத்த பக்கத்துக்கு இருக்கிற டிஜிட்டில் தான் நம்ம போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 20னா இப்படி வந்து நிற்கும். ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 170 வந்து வரும். ஓகேங்களா? ஸோ 170 17ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பார்த்தோன்னே சொல்லலாம் 17ஆல் டிவைட் ஆகுன்ற. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். இல்லை வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 544. ஓகேங்களா? ஸோ கடைசி டிஜிட்டு 5ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 5ஆல் டிவைட் பண்ணால் 20. ஓகேங்களா? அப்போ இந்த லாஸ்ட் டிஜிட் அப்படியே மாறணும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ 20 வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். என்ன சொன்னால் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மைனஸ் பண்ணால் 34. ஸோ 34 17ஆல் டிவைட் ஆகுது. அப்போ அந்த ஹோல் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து 18க்கான விதி வந்து பார்த்தா விதி ரெண்டையும் ஃபில் பண்ணோம். அதே மாதிரி 9ஐயும் ஃபில் பண்ணிச்சோன்னா அந்த நம்பர் வந்து 18ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ விதி 2க்கு தெரியும் நமக்கு ஈவன் நம்பராக இருக்கணும் இல்லை 0 முடிஞ்சிருக்கணும். 9 நமக்கு தெரியும். ஸோ சம் ஆஃப் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 9 மடங்காக வந்துச்சுன்னா அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும் அர்த்தம். இந்த 2 விதியும் வந்து பூர்த்தி ஆச்சுன்னா அந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆல் டிவைட் ஆகும். புரியுங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். அடுத்து 19 பாருங்கள். 19க்கான விதி என்னது? ஸோ அதுவும் வந்து ஒரு யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுற டைப் தான். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டிஜிட்டை வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 மாதிரி தான். ஓகேங்களா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், இதுக்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள் 361. இது வந்து 19ஆல் டிவைட் ஆதால் என்ன எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸோ லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை மறந்துடணும்னு சொல்லிட்டேன். மறந்துட்டா எவ்வளோ? ஸோ 2 வருது. நான் 2 போடுறேன். பக்கத்து டிஜிட்டில் ஒரு 2 போடுறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணணும், எந்த விதிக்கெல்லாம் ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஆட் பண்ண எவ்வளோ வருது? 38 வருது. 38 வந்து பார்த்தோன்னா 19ஆல் டிவைட் ஆகும். ஸோ அவ்வளோ டேரெக்டாக போட்டலாம். இல்லை சார் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுங்கன்னா நான் 551 கொடுக்குறேன். ஸோ இது யூனிட் டிஜிட்டை வந்து சேம் யூனிட் டிஜிட்டை வந்து பார்த்தோன்னா 2ஆல் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை மறந்துடுறேன். அப்போ 2 தான் வரும். ஸோ ஆட் பண்ணுங்கள். 57 வருதுங்களா? 57 19ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இல்லை ஸோ அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட ஆட் பண்ண பாருங்கள். இது இந்த 2 டிஜிட்டை கூட நீங்கள் மறுபடியும் மல்டிப்ளை கூட பண்ணலாம். பண்ணணும்னு சொல்ல பண்ணி பாருங்கள். அப்பயும் வரதான் செய்யும். இன்ட்டு 2ஆல் போடுங்க. 2ஆல் போட எவ்வளோ வருது? 14 வருதா? ஸோ 14 மாறும், அங்கே போட்டுக்கலாம் 14. ஸோ ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 19 வருதுங்களா? ஸோ 19 வந்து டிவைட் ஆகும். 19ஆம் விதிக்கு 19ஆல் டிவைட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ அந்த ஹோல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 19ஆல் டிவைட் ஆகணும் அர்த்தம். நீங்கள் இங்கேயே வந்து கண்டுபிடிச்சலாம். 57 19ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு 5 முடிச்சலாம். இல்லை நான் கடைசி வரையும் போகிறனால நீங்கள் மூவ் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அப்போ 7 வந்து மைனஸ் பண்ணுவோம். 13 வந்து என்ன பண்ணுவோம்? 13 வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்து 17 வந்து மைனஸ் பண்ணுவோம். மறுபடியும் 19ல் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு ஆடு, ஒரு மைனஸு, ஒரு ஆடு, ஒரு மைனஸு, ஒரு ஆடு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து அந்த 4 நம்பருக்கு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். 4 நம்பர் சில பேர் டேரெக்டாகவே வந்து நீங்கள் அடித்து பார்க்கலாம். எது 7ஆம் வாய்ப்பாடு, 13ஆம் வாய்ப்பாடு, 17ஆம் வாய்ப்பாடு, 19ஆம் வாய்ப்பாடு. இது வந்து நீங்கள் டேரெக்டாக கூட அடித்து கூட பார்க்கலாம்.
இல்லை கொஞ்சம் பெரிய டிஜிட்டாக இருந்துச்சுன்னா சம்டைம் அடித்து போட லேட் ஆகும். அப்படி லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வகுப்படும் விதியை வச்சு கூட நீங்கள் கிராஸ் செக் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, டிவைட் ஆகுமா ஆகாதான்றது. வேறு என்ன இருக்குது, 20. ஸோ 20க்கான விதி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா, என்னது, ஸோ லாஸ்ட்டு டிஜிட் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தோன்னா 0வாக இருக்கணும். ஓகேங்களா, அது மஸ்ட்டு தான். ஸோ 10th வாய்ப்பு மாதிரி லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கணும். இல்லை 2 0 கூட வரலாம். மற்றும் அதுக்கு முன்னாடி வந்து 2 இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகேவா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ 20க்கான ரூல்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் அதை விட்டுறேன். ஓகேங்களா, எப்படின்னா ஸோ இதுதான். ஸோ 20க்கான விதி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக 0, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மற்றும் அதற்கு முன்னாடி 0க்கு முன்னாடி அதற்கு முன்னால் இரட்டைப்படை என்ன இருக்கணும். இது எல்லாம் தெரிஞ்சுதான் இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இரட்டைப்படை என்ன இருக்கும்னா, சப்போஸ் வந்து இப்படி 0க்கு முன்னாடி ஒற்றைப்படை வந்துச்சுன்னா 1 வந்து என்ன ஆகும், 310. ஸோ வந்து 20ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இரட்டைப்படை 0க்கு முன்னாடி இரட்டைப்படை என்ன இருக்கணும். அப்போ இங்கே 2, 4, 6, 8 வந்தால் தான் 20ஆல் டிவைட் ஆகும். ஒற்றைப்படை என்ன வந்துச்சுன்னா 20ஆல் வந்து டிவைட் ஆகாது. அதுதான் இவங்க வந்து சொல்ல வராங்க. ஓகேங்களா, இல்லைன்னா 2 0 முடிஞ்சிருக்கணும். 2 0 முடிஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா 20ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் 20க்கான விதி. ஸோ இந்த 20 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ 20 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து பார்த்தோன்னா HCFல வந்து ஒரு சில ஏரியா நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக அங்கே வந்து வகுப்போட விதியை வச்சு தான் நம்ம சமயம் மூவ் பண்ணுவோம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் ஆகும். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் வேறு எங்கேயாவது வந்து டிவைட் பண்ணுறதுக்கோ இல்லை மல்டிப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகுமா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த விதியெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே நம்மளே. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஸோ பார்த்து வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு HCF LCM வந்து நம்ம கிளாஸ் எடுத்தால் உங்களுக்கு ஒன்றுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த விதியை வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ நல்லா பார்த்துக்குங்க. தேங்க்யூ.